Welcome to Education Mastery. நீங்கள் யூஜிசி நெட் ஜூன் 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லைனா மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்கேன் மேம், ஃபர்ஸ்ட் டைம் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலான்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா நாளைக்கு மாஸ்டர்ஸ் முடித்தோடனே நான் எஜுகேஷனில் தான் என் கெரியரை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை மேம், எனக்கு நெக்ஸ்ட்டு பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் ஒர்க்கில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூஜிசி நெட்டுங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க பண்ணுற ஒரு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தான் நம்ம யூஜிசி நெட்டுன்னு சொல்கிறோம். நிறைய இப்போ பற்றி அது ரிலேட்டட் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்றதே தெரியலங்க. நாளைக்கு நீங்கள் ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் சேர்றதுக்கு இது கண்டிப்பாக தேவை. இது ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். நெட்டு முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரீசெண்டாக வந்த டிராஃப்ட் நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூஜிசிலேருந்தே கிளியராக அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் எங்கள் காலேஜோ யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு நெட் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட். ஓகே, செட்டுங்கிறது என்னன்னா, செட்டுங்கிறது ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பட் நெட் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நீங்கள் குவாலிஃபைட், நீங்கள் போய் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக நாளைக்கு நெட் முடிச்சுட்டு உங்கள் ரெஸ்யூமேல நெட் குவாலிஃபைடு போடும்போது உங்களுக்கு அங்கே ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும். இல்லை நான் ஒரு பிஹெச்டி சேர போகிறேன்னா ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம். அதே எக்ஸாம் தான். ஜேஆர்எஃப்ங்கிறது தனி எக்ஸாம்லாம் கிடையாது, அதே எக்ஸாம் தான். பட் அந்த டாப் 1% எடுக்கிறவங்களுக்கு அந்த ஜேஆர்எஃப்னு கொடுப்பாங்க. ஜேஆர்எஃப்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அது வாங்கிட்டீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேர்ந்தாலும் பிஹெச்டிக்கு உங்களுக்கு அபவ் 30,000 வரைக்கும் ஸ்டைஃபன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் அந்த யூஜிசி அட்லீஸ்ட் அந்த பிஹெச்டிக்கு ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுலேயே அப்புறம் சீனியர் ஃபெலோஷிப் அது மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலேஜ் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை. ஓகே, ஸோ ஜூன் எக்ஸாம் தான் நான் ஃபஸ்ட் எழுத போகிறேன்னா கண்டிப்பாக அதை பற்றின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நானே நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். ஏன்னா அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து தனித்தனியாக வைக்க மாட்டாங்க. 1 or 3 hours சிபிடி மோடில் நடக்கும். பேப்பர் 1 வந்து ஒரு காமன் தான். பேப்பர் 2 வந்து உங்கள் மாஸ்டர் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ மாஸ்டர்ஸில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சிஎஸ்ஐஆர் நெட்டுன்னு சொல்லுவாங்க. அது சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரி அது ரிலேட்டடாக ஒரு 6 இருக்குங்க. அது தனி வெப்சைட். அது சிஎஸ்ஐஆர் நெட். அது ரிலேட்டடாக இதெல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். அதை ஒரு தடவை அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகேவா? யூஜிசி நெட்டில் மொத்தம் 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் மாஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் 2 எடுத்து படிக்கணும். ஓகே ஓகே மேம், இப்போ புரிஞ்சிருச்சு. எப்படி மேம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு ஜூனில் இப்போ எக்ஸாம் வரும். ஜூன் 2025ல் இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பேப்பர் 1ல் 10 யூனிட் இருக்கும். பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கல்ல, அதில் 10 யூனிட் இருக்கும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்கு அனாலிட்டிக்கல் திங்கிங் வேணும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் ஒதுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம எழுத போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயாராகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். ஸோ இப்போத்துலேருந்தே ஒரு டைம் செட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சரி, எங்கள் எடியூஎம் அகாடமியில் நாங்கள் ஆப்பில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேப்பர் 1க்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்வஸ்திக் பேட்ச்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் முதலிய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆப்பில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக பேப்பர் 1 கோர்ஸ் 7,000 rupees ஆஃபர் பண்ணுறது இப்போ நாங்கள் 50% அதில் ஆஃபர் கொடுத்து இப்போதைக்கு 3,800 rupeesல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேப்பர் 1க்கு உங்களுக்கு அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 4 சப்யூனிட்டாக அதை பிரித்து ஒவ்வொரு சப்யூனிட்டுக்கும் ஒவ்வொரு பிஒய்க்யூஸ் ஏற்றுறோம். ஸோ 15 பிஒய்க்யூஸ் டைம் லிமிட்டோடு நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சப்யூனிட்டுக்கும் ஒரு 20 MCQs அந்த பிடிஎஃப்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சப்யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு 35 பிஒய்க்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த திங்கிங், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஸ்வஸ்திக் பேட்ச் யூஜிசி நெட் பேப்பர் 1 சேர்றீங்கன்னா
எடுயம் அகாடமி நாங்கள் டிசைன் பண்ண கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ரிலேட்டடாக வேறு எதனா ஒரு பர்சனலாக எதனா ப்ராப்ளம்னாலும் இல்லை எதனா சொல்லி கொடுக்குறதுனாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். ஓகே, நானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் கிளாரிஃபையும் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேப்பர் 1 கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பில் போயிட்டு பாருங்கள். இப்போ இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. வேணால் நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக கூட கட்டலாம். பேப்பர் 1ல் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 எஜுகேஷன் யார் எழுதணும்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் எஜுகேஷனில் இருந்தால் இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட எழுதலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம இப்போ தான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், கண்டிப்பாக எழுதலாம். ஓகேவா? நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 55% ஜென்ரல் கேட்டகரி, மற்ற ரிசர்வ் கேட்டகரிக்கெலாம் 50% இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் தேவைன்னா இந்த 3.5 months நாங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது லைவ் கிளாஸஸ் கிடையாது. வெறும் மே மந்த் மட்டும்தான் 15 days நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு நாளும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒவ்வொரு ரெக்கார்டட் வீடியோஸ்னு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. அன்னன்னைக்கு இப்போ முடிஞ்ச எக்ஸாம்ஸோட அனாலிசிஸ்லாம் வச்சு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்து இல்லையா, எங்ககிட்டயும் டீம்லேயும் நிறைய பேர் நெட் குவாலிஃபை பண்ணவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் இன்புட்ஸ் வாங்கி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த நோட்ஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதை நாங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் அதை படிச்சுட்டே வரணும். ஓகேவா? நமக்கு மொத்தம் அந்த 10 யூனிட் இருக்கும் பேப்பர் 1. அந்த 10 யூனிட்டில் 4 சப் யூனிட்டாக பிரிச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃப் வரும். அதே மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் ஒரு டெஸ்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் 15 PYQs இருக்கும். அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அந்த PYQs கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸை பற்றினது. ஸோ அது படிக்கும்போது ஈவன் அது கொஸ்டின் புரியலைன்னா கூட அந்த ஆன்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 1 சேரணுன்னா கிளாஸில் சேருங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லை பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கனாலும் கண்டிப்பாக சேருங்க. அதுக்கு ப்ராப்பர் டிசைன் இதே மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸ் அப்லோட் பண்ணுவோம். பட் மே மந்த் 2 weeks நமக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக எல்லா 10 யூனிட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். கூடவே 2 நாள் நம்ம கிளாஸ்லேயே மாக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். போய் பாருங்கள் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு. டெஸ்ட் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு ஏற்றிருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா யூனிட்ஸ்க்கும் ஏற்றிடுவோம். அந்த ப்ராக்டிஸ், மாக் ப்ராக்டிஸ், PYQ ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். All the best.